Hi friends, welcome to Vera Level Kalvi YouTube channel. Hello everyone, we are learning the 9th chapter in 12th standard computer science, that is lists, tuples, sets and dictionaries. So in our previous video, we have covered the first two topics under list, that is how to create a list in Python and how to access the list elements in Python. And in this video, we are going to learn about the list length, accessing the elements using for loop and changing the list elements. Now let's get into the content. First of all, let us see about list length. நம்ம எப்போ லென்த்ன்னு சொல்கிறோமோ அப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றது தான் அதோட லென்த் ஆகும். எனக்கு ஒரு லிஸ்ட்டில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த லிஸ்ட்டோட லென்த்து 5. தட் இஸ் த மீனிங். அதுக்காக we have got a built-in function that is len. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோன்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி லென்த் ஆஃப் த லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். பொதுவாக நம்ம இந்த லென் ஃபங்க்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒரு லூப் யூஸ் பண்ணும்போது எத்தனை வாட்டி அந்த லூப் ரிப்பீட் ஆகணும்னு சொல்லணும்னா எனக்கு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சாதான் நான் அந்த லூப் அத்தனை வாட்டி கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் ஐ கேன் யூஸ் திஸ் லென் ஃபங்க்ஷன் டு செட் த அப்பர் லிமிட். எத்தி வரைக்கும் அந்த லூப் ஒர்க் ஆகணும்னு சொல்கிறதுக்காக ஐ கேன் யூஸ் திஸ் லென்த் ஃபங்க்ஷன். அண்ட் ஒன் மோர், if a list contains another list as an element, length returns the inner list as a single element. அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு இன்னொரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா அப்போ அந்த இன்னொரு லிஸ்ட் கம்ப்ளீட்டாகவே ஒரு எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணும். we'll see that with example. First, consider just this example. இந்த லிஸ்ட்டுக்குள்ள I have 4 strings, that is string 1, 2, 3 and 4. So when I find the length of this list, it's going to return 4. By the way, if you just consider this example, which we have discussed already, then this is one element, this is the second element, this is the third element, and the fourth element அன்றது கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் இதில் கமா வர்ற எலிமெண்ட் எல்லாமே ஒரு எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணி கவுண்ட் பண்ண முடியாது. ஆன் த ஹோல் இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா it is 4. If you want, we can just check it out by using this length function by just printing the length. Print லென்ன்றது தான் ஃபங்க்ஷன். அதுக்கான ஆர்குமெண்ட்டை நான் என்ன கொடுக்குறேன், என்னோட லிஸ்ட் நேம், தட் இஸ் மை லிஸ்ட். If you just see the output, so I can see only 4 as the length of the list. ஸோ ஒரு சப்லிஸ்டாக கொடுத்துருக்கிற இந்த எலிமெண்ட்ஸை, தட் இஸ் 2, 4, 6ன்றது ஒரு சப்லிஸ்டாக இருந்தாலும் அது மொத்தமாக ஒரே எலிமெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணும். ஓகே, if you just have a look at this example, it is used to display the elements in a list using loop. The same example we have seen while discussing how to access the elements in a list. But the only difference என்னன்னா நம்ம அதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றது இங்கே I is less than 4 ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். when that எனக்கு லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எத்தனைன்றது தெரிஞ்சிருச்சுன்னா I can directly give the number. எனக்கு இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு தெரியாதப்போ I can use this element, that is length என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். லென்த் ஆஃப் திஸ் லிஸ்ட் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை வாட்டி இந்த லூப் ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு பிரிண்ட் த எலிமெண்ட்ஸ் இன் தட் லிஸ்ட். ஸோ ஆல் த 4 strings are printed. And now moving on to the next topic, that is accessing the elements using for loop. So we have seen how to access the elements using while loop earlier. இப்போ for loop யூஸ் பண்ணி எப்படி access பண்ணலான்றது பார்க்க போகிறோம். For is the keyword and this is the syntax we are going to use. For இண்டெக்ஸ் வேரியபிள், நம்ம கவுண்டர் வேரியபிள், கண்ட்ரோல் வேரியபிள், இண்டெக்ஸ் வேரியபிள் எல்லாமே ஒன்று தான். ஹியர் we are referring it as இண்டெக்ஸ் வேரியபிள். இன்னன்றது மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் அண்ட் லிஸ்ட், நம்ம லிஸ்டோடைய நேம் கொடுக்குறோம். தட் இஸ் நம்ம லிஸ்ட்டில் எலிமெண்ட் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு அர்த்தம். எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை வாட்டி இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆக போகுது. அண்ட் ஈச் டைம் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிண்ட் த வேல்யூ இன் தட் இண்டெக்ஸ் வேரியபிள். If you just consider this example, I have got marks as the name of the list and 5 elements அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கு. நான் ஃபார் லூப் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்கிறேன்னா இந்த மார்க்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை வாட்டின்னு சொல்கிறேன். அப்போது எக்ஸ்கோன வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் 23 எடுத்துக்கும், நெக்ஸ்ட் டைம் இட் வில் பி 45, நெக்ஸ்ட் 67, நெக்ஸ்ட் 78 அண்ட் நெக்ஸ்ட் 98. ஸோ எக்ஸோட வேல்யூ இப்படி மாறிக்கிட்டே வரும். ஸோ ஈச் டைம் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் தட் எக்ஸ். ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ள எலிமெண்ட் இருக்கிற வரைக்கும் இது பிரிண்ட் ஆக போகுது. ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இன் தட் லிஸ்ட் இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட் தட் எலிமெண்ட்.
And moving on to the next topic, that is changing the list elements. This is somewhat important because lists are mutable and சொல்றோம். அப்போ லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்மளால மாடிஃபை பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லும்போது அது எப்படி பண்ணலான்றதை we are going to see now. அப்படி பண்ண முடியும்னா நம்ம லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டையும் சேஞ்ச் பண்ணலாம், ஆர் ரேஞ்ச் ஆஃப் எலிமெண்ட்ஸ், தட் இஸ் இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும்னா கூட இட் இஸ் பாசிபிள். அண்ட் ஃபார் தட் வில் பி யூசிங் த சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு. அண்ட் சின்டாக்ஸ் ஃபார் தட் இஸ் லிஸ்ட் வேரியபிள்ன்றது நம்ம லிஸ்டோடைய நேமாக இருக்கும், அண்ட் எந்த இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அண்ட் அந்த இண்டெக்ஸுக்குள்ள புதுசாக எனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை இங்கே அசைன் பண்ணுவோம். ஓகே, தட் இஸ் ஒரு எலிமெண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா திஸ் இஸ் த சின்டாக்ஸ். சப்போஸ் ஒரு இண்டெக்ஸ்லேருந்து இன்னொரு இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்னா ஐ கேன் ஃபாலோ திஸ் சின்டாக்ஸ், தட் இஸ் லிஸ்டோட நேம் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும்ன்றதை கோலன் கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் அதுக்கான வேல்யூஸ், புது வேல்யூஸ் என்ன வரணும்ன்றதை ஐ கேன் ஜஸ்ட் ஸ்பெசிஃபை ஹியர் ஆஃப்டர் த அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ஆனால் இப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன நாம வச்சுக்கணும் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃப்ரம்ல கொடுக்குற வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இண்டெக்ஸ் 2ல நம்ம என்ன இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோமோ அதோட ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் வரைக்கும் தான் வேல்யூ எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 0 to 5 கொடுத்துருக்கேன் அப்படின்னா 0th இண்டெக்ஸ்லேருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் எலிமெண்ட்டை விட்டுட்டு n-1 வரைக்கும் என்னால் சேஞ்சஸ் பண்ண முடியும். லைக் தட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் ஃப்ரம் 1 to 4 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா நான் அதில் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணும்போது 1 to 5 ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஹியர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஹவு டு சேஞ்ச் அ சிங்கிள் எலிமெண்ட். தட் இஸ் மை லிஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஐ ஹவ் காட் 5 எலிமெண்ட்ஸ் இன் தட். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன் யூஸிங் எ ஃபார் லூப் அப் டு திஸ். இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் 2, 4, 5, 8 and 10. ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மை லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக ஆக்சுவலாக அது 5 இருந்தது. நான் இப்போ அதை 6க்குன்னு அசைன் பண்ணுறேன். அப்போது 1 எலிமெண்ட் நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அசைன் பண்ணிட்டேன். அண்ட் now I'm just going to print அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ், தட் இஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை print பண்ணும்போது I have used for loop again to print the list of elements. ஸோ இங்கே அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட், அதாவது தேர்ட் எலிமெண்ட் ஆல்ரெடி 5 இருந்தது, பட் now it is changed to 6. Okay, so like this I can change the particular element in the list. அதுவே if I want to change a range of values, more than one value நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா நான் இண்டெக்ஸ் கொடுத்தும் சேஞ்ச் பண்ணலாம். அதுவே கண்டினியூஸ் சீக்வன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ், கண்டினியூஸாக பக்கத்தில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னா சிம்பிளாக அந்த இண்டெக்ஸ் ரேஞ்ச் நம்ம கொடுத்துட்டு இந்த எலிமெண்ட் இண்டெக்ஸ்லேருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் தேட் see here மை லிஸ்ட்ன்றதை வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த லிஸ்ட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட். அண்ட் see this statement மை லிஸ்ட்ன்றது லிஸ்டோட நேம், அதில் 0th இண்டெக்ஸ்லேருந்து 5th இண்டெக்ஸ் வரைக்கும்னு சொல்கிறேன். அப்போது இண்டெக்ஸ் வேல்யூ அது எப்படி எடுத்துக்கோன்னா 0 to 4 மட்டும்தான் எடுத்துக்கும். அண்ட் அந்த பிளேஸில் இருக்கிற வேல்யூஸை இந்த 2, 4, 6, 8, 10 வச்சு ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ when I try to print the values after updating எனக்கு எப்படி இருக்கும்னா you can see here, that is first 1, 3, 5, 7, 9 இருந்த வேல்யூஸை now it is changed to 2, 4, 6, 8, 9. So range specify பண்றதுக்கு I can use this format. சரியா? So hope you understood what we have discussed in this video. In the upcoming videos we shall learn about how to add elements and different methods for adding and inserting elements into a list. Thank you. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல்.